6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரு வீட்டுக்கும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம் யார்கிட்ட இருக்குன்னா அது திமுக தான் இருக்குது. அந்த வேலையை அது சரியாக செய்திருக்கு. எதிர்தரப்புகள் கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்குள் படுகிற பாட்டில் அது ஒரு பக்கம் கடந்து திணறுது. நேற்று வரையிலையும் இது தூக்கல தொங்கிற இந்த கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படிங்க சேர்றது? அப்ப தலைமைகள் ஒன்றிணைந்தால் கூட கூட்டணி ஒண்ணாக மாட்டேங்குது. செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழாவை கரூர்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இந்த மாநாட்டை பார்த்து வைத்தறிச்சல்ல தான் கரூர்ல ஏதாவது போய் ஒரு சம்பவம் பண்ணணும்டா. திமுக ஆர்கனைஸ்டா 3 லட்சம் பேரை கூட்டி ஒரு பிரம்மாண்ட மாநாட போடுது. ஒருத்தர் தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டு வெறும் 27,000 பேர் அந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய சம்பவத்தை, ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறார். இளைஞர்கள், பெண்கள் திட்டமிட்டு நடக்குது இங்க இந்த கன்சாலிடேஷன் டே. பெண்களுக்கான வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டை நடத்திருக்காங்க. 100 ஏக்கர் இடம், மாநாடு மண்டபம், மாநாட்டுக்கான இடம், மொத்தம் 200 ஏக்கர்ல பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடத்தப்படும். தேர்தல் பணி என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க திமுக கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதாவது பாஜக என்பது ஒரு வியாபார கூட்டம். நேரா வரும், கமிஷன் மண்டிக்காரங்களை பிடிக்கும், கைய மேல போட்டு எவ்வளவுக்கு கட்டுப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்க பேசு வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனால் இது கட்சி பணி அப்படி கிடையாது. அது ஒரு வியாபாரம் கிடையாது. அது நேரடியாக ரூட்ல போய் மக்களை ஒவ்வொருவராக சந்திப்பது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு. குதிரை ஏறியவன் எல்லாம் தேசிங் ராஜா இல்ல. நீ என்ன ஜெயலலிதாவா? நீ என்ன எம்ஜிஆரா? நீ என்ன வெற்றிக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவர்கள் யாருமே தோல்வியை தவிர வேற எதையுமே கடந்த 6-7 வருடங்களுக்கு மேலாக சந்தித்தவர்கள் கிடையாது. எல்லா தேர்தல்களையும் தோல்வி. நீங்க தனித்து நின்றாலும் தோல்விதான், இல்ல சேர்ந்து நின்றாலும் தோல்விதான். அப்போ டிடிவி தினகரன் தனித்து நின்றும் கூட்டணியோடு நின்றும் தோல்வி, இவரு தோல்வி. அப்போ தோல்வியும் சேர்ந்தா எந்த பலனும் இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் டெல்டா பகுதியை மையப்படுத்தி தஞ்சையில் மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறாங்க. ஸோ 1.5 லட்சம் மகளிர் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அதை தலைமை தாங்கி உரையாற்றவும் இருக்கிறார். ஸோ ஒரு பக்கம் ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில 2 லட்சம் மகளிரை கூட்டி பிரம்மாண்டமா இது பண்ணாங்க. பெண்களுடைய வாக்கை மையப்படுத்தி இவைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறோம். திமுக, காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி, அதுபோக கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வெறுமனே அது கூட்டணியை பாதுகாப்பது அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சரலா கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது. தனித்தனியாக ரூட் வரலும் போய் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரு வீட்டுக்கும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம் யார்கிட்ட இருக்குன்னா அது திமுக தான் இருக்குது. அந்த வேலையை அது சரியாக செய்திருக்கு. எதிர்தரப்புகள் கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்குள் படுகிற பாட்டில் அது ஒரு பக்கம் கடந்து திணறுது. டிடிவி தினகரனை இணைச்சா அவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்குரல் கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணன்னு சொல்லியிருக்காரு. பங்காளி சண்டைன்னு சொல்றாரு. சமரசம் ஆயிட்டாங்கிறாரு. நேற்று வரையிலையும் இது தூக்கல தொங்கிற இந்த கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படிங்க சேர்றது? அப்ப தலைமைகள் ஒன்றிணைந்தால் கூட கூட்டணி ஒண்ணாக மாட்டேங்குது. இந்த சாந்து குலைப்பம் பார்த்திருப்பீங்க நீங்க. வீட்டுல வீடு கட்டும் போது சிமெண்ட் குலைப்பாங்க, சென்டர்ல தண்ணி ஊத்திருப்பாங்க. இங்கோடி அணைச்சா தண்ணி இங்கோடி விழும், இங்கோடி அணைச்சா தண்ணி அந்த பக்கம் சிந்தும். அப்போ ஒரு எந்த பக்கமும் டேக்கிள் ஆகாத ஒரு கூட்டணி. ஆனா இங்க அப்படி இல்லை.
கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம திமுக என்னென்ன வேலைகளை செய்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழாவை நடத்துறாங்க கரூர்ல. கிட்டத்தட்ட 3,00,000 பேர், 1,00,000 பேர் இருக்கிறதுக்கான சீட்டு. அது போக வந்தவர்கள் எல்லாம் சீருடை அணிந்து, பெண்களுக்கு 2 குரூப் 25,000 பேர் சேலையில, 25,000 பேர் சுடிதார்ல சீருடை. அதே மாதிரி ஆண்கள் 25,000 பேர் வேஷ்டியில, பேண்ட் சட்டையில. இப்படி 1,00,000 பேருக்கு சீருடை இருக்கிறதுக்கு இடம். அது போக 2,00,000 பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டை பார்த்து வைத்தறிச்சல்ல தான் கரூர்ல ஏதாவது போய் ஒரு சம்பவம் பண்ணணும்டா. யாரு விஜய் சொல்லுவார் இல்லையா, நம்ம பசங்க கூடால போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏது ஒரு ட்ரெண்டிங், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னார். இந்த வைத்தறிச்சல்ல தான் விஜய் போய் என்ன பண்ணாரு, நான் வாரேன் அப்படின்ட்டு கரூருக்கு போறாரு. போன இடத்துல பெரிய கூட்டம் வரல. அவங்க எதிர்பார்த்த கூட்டம். அதை வர வைக்கிறதுக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரலும் நேரத்தை வீணடித்தார்கள். வெறும் 27,000 பேர் ஒரு முட்டு சந்துகளை கொண்டு போய் நிறுத்தி வண்டியை உள்ள சொருவி அவர்களை நசுக்கி கொன்னதுதான் சம்பவம், விஜய் செஞ்ச சம்பவம். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, திமுக ஆர்கனைஸ்டா 3,00,000 பேரை கூட்டி ஒரு பிரம்மாண்ட மாநாட போடுது. ஒருத்தர் தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டு வெறும் 27,000 பேர் அந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய சம்பவத்தை, ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறார். இதுதான் தமிழ்நாட்டின் இன்னைக்கு சினாரியோ. அதாவது அதே கரூர்ல தான் விஜய்க்கு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வரார். அப்ப திமுக கட்டமைப்பு ரீதியாக செய்கிற செயல்களுக்கு முரணாக இவர்கள் எதையாவது ஒண்ணு செஞ்சு மாட்டிக்கிடுறாங்கிறது தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து பாருங்க, திருப்பூர் மாவட்டத்துல பெண்கள் மாநாடு, ஆமா பல்லடத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல், 2 லட்சம் சொல்றாங்க கூட்டத்துக்கு, 2 லட்சம், 1 லட்சத்துக்கு மேல், 2 லட்சத்துக்கு நெருக்கம். அவங்க எதிர்பார்த்தது 1.5 லட்சம், 2 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா கனிமொழி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இவர்கள் எல்லாம் இருந்து முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் போய் அந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தார்கள். இதெல்லாம் ஒரு மண்டலத்துக்கு தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான மாநாடு, ஒட்டுமொத்த தமிழ் பெண்களை எல்லாம் கூப்பிட்ட மாநாடு, ஒரு மண்டலத்துக்கான மாநாடு. அதே மாதிரி மாணவர் அணி, இளைஞர் அணிக்கான மாநாடு, அது வந்து வடக்கு மண்டலத்துல இது பண்ணாங்க. 1,35,000 பேர், 1.3 லட்சம் பேர் இளைஞர்கள் வந்திருந்தாங்க, இளைஞர் அணி. அதுவும் வடக்கு மண்டலத்துக்கு மட்டும் மிக பிரம்மாண்டமாக அதையும் செஞ்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு இடத்திலையும் இளைஞர்களை கூட்டுவது. நான் சொன்ன அந்த 1.5 லட்சம் பேரும் மக்கள் கிடையாது, அவங்க கட்சிக்காரங்க, கட்சியை சேர்ந்த இளைஞர் அணி உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த 1.5 லட்சம் பேரும் களத்துல போய் ஒரு உணர்வோட வேலை செஞ்சா அவர்கள் எத்தனை இளைஞர்களை கொண்டு வருவாங்க? இளைஞர்கள், பெண்கள் திட்டமிட்டு நடக்குது இங்க. இந்த கன்சாலிடேஷன், இணைப்பு வந்து மிக தெளிவாக நடத்தப்படுகிறது. அதனோட தொடர்ச்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ தஞ்சாவூர்ல டெல்டா பெண்களுக்கான வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டை நடத்திருக்காங்க. 100 ஏக்கர் இடம், மாநாடு மண்டபம், மாநாட்டுக்கான இடம். இது போக வருகிற வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒரு 100 ஏக்கர்ல, மொத்தம் 200 ஏக்கர்ல பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல முதல்வர் மற்றும் துணை முதல்வர் மற்றும் KN நேரு, TR பாலு, இவர் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் என கட்சியின் எல்லா முக்கியஸ்தர்களும் வந்து கலந்து கொள்கிறார்கள். மக்களை நேரடியாக பெண்களை, இளைஞர்களை, எல்லா விதத்திலும் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. இதான் சொல்றேன், தேர்தல் பணி என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க திமுக கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதாவது பாஜக என்பது ஒரு வியாபார கூட்டம். அது நேரா வரும், கமிஷன் மண்டிக்காரங்களை பிடிக்கும், கைய மேல போட்டு எவ்வளவுக்கு கட்டுப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்க பேசும், வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது கட்சி பணி அப்படி கிடையாது. அது வந்து ஒரு வியாபாரம் கிடையாது. அது நேரடியாக ரூட்ல போய் மக்களை ஒவ்வொருவராக சந்திப்பது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடந்தது.
இருக்கிறது. சார், இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னது போல பல்லடத்துல கொங்கு மன்றத்த பேஸ் பண்ணி ஒரு மாநாடு வந்து நடத்தப்பட்டுச்சு. அதுல திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு களத்துக்குள்ள வந்து பெரிய ஒரு எதிரொலிக்கும். கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பிஜேபியும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே ஒரு ஃபைட் கொடுக்குது, அதுக்கு ஒரு ஆயத்த பணி மேற்கொள்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இப்ப டெல்டாவுக்கும் வந்திருக்கிறாங்க. டெல்டாவுல டிஎம்கேவுக்கு எந்த மாதிரி சாதகமான நிலை இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அங்க திரு கே நேரு ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திருச்சி மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ கூடுதலான ஒரு வரவும் வந்திருக்கிறது டெல்டாவை பார்த்தோம் என்றால். வைத்தியலிங்கம் அவர்கள் அஇஅதிமுகவிலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டராகவும் அம்மையா ஜெயலலிதாவுடைய விசுவாசியாகவும் கடந்த காலத்தில் இருந்தவர் அவர். அவர் 10,000 பேருடன் இன்று தஞ்சையில் இணைந்திருக்கிறார். இப்ப வைத்தியலிங்கம் வரவு, அதே போல டெல்டாவுல வேற என்னென்ன சாதகமா இருக்கு டிஎம்கேவுக்கு? இல்ல, டிஎம்கே பொறுத்தவரையிலும் நேரு அவர்களை நீங்க களத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு விழாக்கள் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் போய் நிற்கக்கூடிய ஒரு நபர். எங்க போனாலும் தெரியும், அவ்வளவு நெருக்கமாக மக்களோடு இருப்பவர். ஒன்று. இன்னொன்னு வைத்தியலிங்கம், நீங்க சொன்ன மாதிரி அவர் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராக இருந்தாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு மூடு என்னன்னா, அவருக்கு திமுகவுக்கு வரணும் தான் மூடு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய எஜமானர்கள் கையில அவர் மேல, அதாவது பெருந்தலைகளுக்கெல்லாம் டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, அல்லது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்ததை விருப்பப்படி செயல்படுவதற்கான ஆற்றல் எங்க இல்லாமல் போகுது அப்படின்னா, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கேஸ் நெருக்கடிகள். சரிங்களா? அதனால அவர்களால் முடிவெடுக்க முடியல. ஆனா வைத்தியலிங்கத்துக்கு அப்படி கிடையாது. வைத்தியலிங்கம் கொஞ்சம் கிளீன் ஹேண்ட். இன்னொன்னு அவருக்கு ஒரு அதாவது அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறது. நமக்கு தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும், ஒரு சரியான அரசியல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டின் இந்த மூட் ஆஃப் தமிழ்நாடு அதையும் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவரு திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அன்வர் ராஜா இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டீமே இங்க அதிமுக இருந்து வந்தது. இப்போதும் இவர் வந்திருக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது. அங்கே களத்தில் வேலை செய்பவர், அதான் முக்கியமானது. அப்போ இன்னைக்கு 10,000 பேரோடு வந்திருக்கிறாருங்கிறது வெறும் 10,000 எண்ணிக்கை மட்டுமல்ல, பல லட்சம் வாக்குகளை அதாவது கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நபர். அப்போ வலிமையும் சேரும் போது வலிமை அதிகமாகிறது. இப்ப நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்ல, டிடிவி தினகரன் எங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு, இதுல ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்குது. என்ன அப்படின்னா, பல அதிமுக காரர்களுக்கு இவர்கள் கூட்டணி அமைச்சாங்க, நாம வலுவாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், கடந்த காலத்துல நம்ம கேசி பழனிசாமி சொன்னதை ஒண்ணு ஞாபகப்படுத்து, நீ ஒரு தோல்வியின் அடையாளம். இன்னைக்கு கேசி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் எடப்பாடி அழைப்பார், நான் உள்ளே போவேன்னு சொல்றேன். அதே பழனிசாமி ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி குதிரை ஏறியவன் எல்லாம் தேசிங்க ராஜா இல்ல, நீ என்ன ஜெயலலிதாவா, நீ என்ன எம்ஜிஆரா, நீ என்ன வெற்றிக்கு உனக்கு என்ன தொடருது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவர்கள் யாருமே தோல்வியை தவிர வேற எதையுமே கடந்த 6-7 வருடங்களுக்கு மேலாக சந்தித்தவர்கள் கிடையாது. எல்லா தேர்தல்களையும் தோல்வி. நீங்க தனித்து நின்றாலும் தோல்விதான், இல்ல சேர்ந்து நின்றாலும் தோல்விதான். அப்போ டிடிவி தினகரன் தனித்து நின்றும் கூட்டணியோடு நின்றும் தோல்வி, இவரு தோல்வி. அப்போ தோல்வியும் சேர்ந்தா எந்த பலனும் இல்லை. ஆனா திமுக கூட்டணி என்பது அப்படி இல்லை, அது ஒரு வெற்றி கூட்டணி. தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டிக் கொண்டிருக்கிறது, வெற்றிக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கு. நல்லா, நான் இன்னொன்னு சொல்றேன். முதல்ல நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, எத்தனை மாநாடுகள் நடத்தியதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயினா ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 2 கோடி வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறவர்களையும் தங்களுடைய கட்சியில் இணைப்பதுன்னு சொல்லி 1,30,00,000 பேரை கட்சி உறுப்பினர்களாக சேர்த்தார்கள். 2 கோடி வீட்டுக்கு சென்றார்கள். அதாவது ஒவ்வொரு கிளையாக தனித்தனி கிட்டத்தட்ட 68,000 பிஎல்ஏக்கள் மூலம் அது நடந்துச்சு. எல்லாரும் களத்துல இறங்கி நின்னாங்க. அப்படிங்கும் போது எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் தங்களுடைய கருத்தை சேர்க்கிறார்கள், தங்கள் கட்சி செய்திருக்கிற நன்மைகளை, இந்த ஆட்சி என்னென்ன நன்மைகளை செஞ்சதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு மேடையிலையும் எதிரிகளை திட்டுவது நமக்கு வேலை கிடையாது.
முதல்வர் சொல்றது அதான் முக்கியமானது. எதிராளி என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அது யூடியூப் வேலை. விஜயை பற்றி விமர்சிப்பது, இதை பத்தி எடப்பாடி குறை சொல்வது, இதெல்லாம் யூடியூப்ல உட்கார்ந்து பேசுற வேலை. நமது வேலை என்பது ஒவ்வொரு வீடாக சென்று நாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அதை சொல்லுங்க. தமிழ் முதல்வன்ல என்ன செஞ்சிருக்கிறோம், தமிழ் புதல்வன் என்ன பண்ணிருக்கிறோம், நான் முதல்வன் திட்டம்ங்கிறது எப்படி வேலை செஞ்சிருக்குது, அது போக 1000 ரூபாய் காசு எவ்வளவு ஒவ்வொரு வீட்டுல வந்து சேர்ந்திருக்கிறா, யார் யாருக்கெல்லாம் பயனாளிகள், எல்லாவற்றையும் மென்ஷன் பண்ணி நமது அரசின் நலன்களை தூக்கி செல்லுங்கள், அதற்கு இருக்கிற சவால்களை சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சின்னு இன்னைக்கு வெக்கம்லாம் பேசுறாங்களே, ஏண்டா உங்களுக்கு பாஜகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாதா? பாஜக 10 வருஷத்துக்கு மேல ஆண்டு கொண்டு இருக்கிறதே, அது தமிழ் மக்களுக்கு செய்த கொடுமைகள் என்ன, அது தமிழ் மக்களுக்கு தெரியாதா? அப்ப இத்தனை நெருக்கடிக்கு மேலாகவும் நாம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம். 16% வளர்ச்சியை காட்டி இருக்கிறோம் ப்ரொக்ரெசிவா. 11.19% கடந்த ஆண்டை விட அதிகமாக, அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம். இதையெல்லாம் யாரு சொல்ற, நம்மளா சொல்றோம்? எதிராளிகளாக இருக்கக்கூடிய ஒன்றிய புள்ளியியல் துறை சொல்லுகிறது. இதையெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து எஸ்ஐஆர் சிறப்பு இன்டென்சிவ் ரிவிஷனை நாங்க பண்ண போறோம்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கவும், மீண்டும் ஒருவரை போய் ஒவ்வொரு திமுக காரனும் ஒவ்வொரு வீட்டையும் தட்டி, ஒரு ஒத்த வீட்டு கிளவி பாட்டியமா இருக்கும், அந்த பாட்டியம்மாட்டையும் போய் எம்மா உங்களுக்கு ஓட்டு போயிட போது வாங்க நம்ம உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரு தெருவாக போய் வேலை செய்தது. இன்னும் கூடுதலாக 5.5 கோடிங்கிறாங்களா, 5.25 கோடி 6 கோடி வாக்காளர்கள் அத்தனை பேர் வீட்டுக்கும் போய் சேர்ந்தது திமுக தான். இதனாலதான் எதிர்கட்சிகளே புலம்பிச்சு. என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர்ல திமுக காரன் மட்டும் போல, திமுக காரன் மட்டும் போல, நீயும் போயிருக்கணும், உனக்கு கட்சி கிடையாது, கட்சியில ஆள் கிடையாது, அதனால நீ போகல, திமுக இதை வேலை செய்கிறது. அப்போ தெளிவாக ஒரு கள அரசியல் என்பதை திமுக செய்து கொண்டிருக்கிறது. சார், இந்த மாதிரியான மாநாடுகள் இப்ப மகளிர் மாநாடு நடந்துச்சு, அதே போல இளைஞர் அணி மண்டல மாநாடுலாம் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து இப்ப இளைஞர்கள், பெண்கள் இவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து இப்ப விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர்னாலதான் வந்து இப்படிப்பட்ட மாநாடுகள் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் சூழ்நிலை வந்து திமுகவுக்கு ஏற்பட்டுருச்சு. குறிப்பா பெண்களுடைய வாக்கு வங்கி கணிசமா இப்போ விஜய் பக்கம் நகர இருக்கு. அதனாலதான் டிஎம்கே ஒரு பதற்றத்துல இப்படிப்பட்ட ஆயத்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பசிச்சதுன்னா சோறை சாப்பிடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க, அல்லது கொக்கோ கோலாவை கொஞ்சம் வேண்டி குடிச்சுக்கிடுறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த கொக்கோ கோலா மாதிரி தான் வந்து இந்த விஜய்ங்கிற நபர். இந்த கொக்கோ கோலா குடிக்கிறவங்க எத்தனை பேர் மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா? அப்போ ஒரு பசிக்காக உணவை சாப்பிடுவது என்பதுதான் ஒரு இயல்பான ஒரு பழக்கம். அதற்கு பதிலாக ஒரு புது ஃபேவரிட்ஸ் வருதுன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அல்லது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கக்கூடிய சில நபர்கள். அதுல சில நேரம் அடிக்ட் கூட ஆகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் எத்தனை பேர் அதை உண்மை என்று நம்புவார்கள்? கண்டிப்பா கிடையாது. எத்தனை பேர் விஜயினால் நேரடி நன்மைகள் என்ன உண்டு, விஜயால் பாதகங்கள் உண்டு? நான் சொன்னேன், வந்ததற்கு பிறகு 41 உயிர்கள் இறந்து போனது மட்டும் இல்லாமல், விஜய் படத்துக்கு நீங்க போனீங்கன்னா 30 ரூபா இல்ல 100 ரூபா 200 ரூபாய் டிக்கெட்டை நீங்கள் 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் தான் இருக்குது. இது வந்து சொந்த கட்சிக்காரர்கள் அல்லது விஜயை நம்பி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், இவர்களுடைய நிலைமை இதுதான். விஜயால 10 பைசா மக்களுக்கு லாபம் கிடையாது. இவர்தான், அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்ட அவர்களுடைய பணத்தை ஜோப்படி கொள்ளக்கார மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு பெரும் பணத்தை திரட்டிய இந்த விஜய் தான் ஒரு பெண்கள் வாக்குகள் புதிதாக செல்வது, இளைஞர்கள் வாக்குகள், ஏன் குழந்தைகள் வாக்குகள் கூட போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பகுதி 3ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரலும் வந்து ஒருவேளை வச்சாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் வாக்குகள் அதிகமாக செல்லும். அப்படிதான் நிலைமை இருக்கு. விஜயை நம்பி ஓட்டு போடுவதற்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் இல்லைங்கிறதா நிலைமை. அதனால விஜய்க்காக அப்படி கிடையாது. விஜய் ஒரு ஃபேக்டர். ஃபேக்டர்னு மீன்ஸ் வந்து ஒரு போட்டியில் கூடுதலாக ஒருவர் வருகிறார், அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத எந்த ஒரு கட்சியும் கன்சிடர் பண்ணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுக வேலை செய்வது ஒருவரை பார்த்துத்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி கூட்டம் கூட்டலையா? எவ்வளவு கூட்டங்கள், எத்தனை மாநாடுகள் தொடர்ந்து. ஏங்க, என்னைய பார்த்து நீ வேலை செய்கிறான்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு அப்படி யாராவது சொல்ல முடியுமாங்க?
நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். 1949 அண்ணா கட்சி தொடங்குகிறார். தொடங்கின அந்த வருஷத்தில், ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கூட்டங்கள் கூட்டியிருக்காங்க. 365 நாள் தான். 1000 கூட்டம் எப்படி கூட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளையிலேயே 3 கூட்டம் வெவ்வேறு இடத்துல நடக்கும். திமுக பிரச்சார கூட்டம் என்பது ஒரு நாளைக்கு 3, 4ன்னு நடக்கும். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 1000த்துக்கும் மேற்பட்ட கூட்டங்கள். அப்படி கூட்டித்தான் திமுக வளர்ந்தது. திமுகவுக்கு கூட்டம் போடுறதுக்கோ, மக்களை சென்று சந்திப்பதற்கோ, டோர் டு டோர் பிரச்சாரம் பண்ணுவதற்கோ விஜய்னு ஒரு நபர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. உழைப்புன்னா என்ன? ஒரு தேர்தல் பணி என்றால் என்ன? அதாவது கொண்ட கடமைக்காக உணவு தண்ணி பாராமல் வேலை செய்வது, கண்துஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணுறக்கம் இல்லாமல் வேலை செய்வது, இதெல்லாம் திமுக காரனின் ரத்தத்திலேயே ஒரு ஊறிய உணர்வு. இத ஒரு நடிகன் செய்யணும்ல. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா தொடர்ந்து 3 மாதங்கள் தூக்கத்தில் இருக்கிற ஹைபர்நேட்னு சொல்லுவாங்க, நீண்ட காலம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய கரடிகள், கிரிசரி கரடிகள், இதெல்லாம் இந்த போலார் பியர், இதெல்லாம் அதாவது இந்த துருவ பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தூங்கும். அந்த மாதிரி விஜய் நிரந்தர சமாதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பார்த்து திமுக அச்சத்தில் வேலை செய்கிறதுன்னு சொல்றது எந்த உறுப்பால் சிரிப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. சார், டெல்டால கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி வரும். அவர் திரு நேரு பாட்டுக்கு அவருடைய தலைமையில தான் ஒர்க் கொடுத்திருக்கிறாங்க. அவர் தான் ஃபீல்ட் ஒர்க் பண்ண போறாரு. சோ எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் எவ்வளவு ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு டிஎம்கே? அதான் திமுகவை பொறுத்தவரையிலும் மேக்சிமம், அதாவது ஒட்டுமொத்தமாக வெல்வோம் 200 அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் 180 தொகுதிகளையாவது வெற்றி பெறுவார்கள். எதிராளிகள் ஆமா, கூட்டணி 180 தொகுதிகள் வரும். திமுக மட்டுமே 130 தொகுதிகள் கிட்ட வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இன்னொன்று, விஜய் என்கிற ஃபேக்டர், அதாவது விஜய் என்பவர் வாக்குகளை பிரிக்கிற நிலையில் தான் இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணி ஒரு நபராக இல்லை. அப்போ அது கூடுதல் சாதகம் தான். நீங்க இந்த கேள்வி விஜய் நீங்க சொல்றீங்க இல்லையா, விஜய்க்கு விழுகிற அந்த ரசிக வாக்குகள், ரசிகர் சார்ந்த பெண்கள், வெறும் பெண்கள் கிடையாது, இல்லத்தரசிகள் எல்லோருமா என்ன விஜய்க்கு போறாங்க அப்படி கிடையாது. எத்தனை பேர் பொங்கலுக்கு 3000 ரூபாய் எத்தனை குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, அதனுடைய பலனை அனுபவித்த பெண்கள் எத்தனை பேர் மாதம் 1000 ரூபாய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்குது. என்ன அத்தனை பெண்களும் என்ன விஜய்க்கு போயிடுறாங்களா? அப்ப விஜய்க்கு ரசனை அடிப்படையில், இன்னும் சொல்றதா இருந்தா கொஞ்சம் மனோநிலையில் ஒரு தீவிரத்தன்மை கொண்டவர்கள், தளபதி அப்படின்னு என்ன சொல்றதுன்னா தன்னை அறியாமல் கத்துகிறார். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், இத நாம சொல்றோம்ல, ஆனா நேற்று பேசின செங்கோட்டையன் சொல்றாரு, போய் விசில தூக்கிட்டு ஏதாவது ஒரு ஆயா காதுல, ஏதாவது படுத்திருக்கிற பெரியவர் காதல எல்லாம் ஊதிடுறாங்க, தூங்கிட்டு இருக்கவங்க காதுல ஊதிடுறாங்க, ஒரு 2 ஓட்டு போயிருங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கவலை பாருங்க. தனக்கு ஓட்டு போடுகிறவர்கள் ஒரு பெண் 2 பேர் இருக்காங்க, அவங்க காதுல விசில ஊதி ஓட்டு இல்லாம பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் விஜயின் நிலைமை. இன்னொன்னு, விஜய் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு தாவேகான்னு சொல்லிட்டு இருந்த விஜய் நேற்று நடந்த மாநாட்டில் செயல் வீரர் கூட்டத்தில் பேசும்போது, இங்க 2 ரைவலரி இருக்காங்க, நான் அவர்கள் என்னை பார்த்து பயப்படுறேன், நான் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேசுறாரு. அதோட பொருள் என்னன்னா, தான் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம், தன்னை நம்பி ஒரு ஈக்காக்கா கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னு ஆயிட்டாரு. சோ அவர் பிரிக்க போவது என்பது 2 கூடாரத்தின் வாக்குகளை. அதனால இழக்க போறது ஒப்பீட்டளவில் திமுகவை விட அதிமுக பாஜக கூட்டணி தான் அதிகமாக இழக்க போகிறது. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டி இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.